ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த எஜுகேஷ்னல் அண்ட் டெக் ஸ்டார்ட் அப்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. டெக் ஸ்டார்ட் அப்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஃபிசிக்ஸ் வாலா, அன்அகாடமி, பைஜூஸ் வந்து இப்போ விழுந்துட்டாங்க. ஸோ திரும்பி எந்திரிச்ச மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி எட்டெக் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து நிறையா வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கம்பெனிஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அன்அகாடமி இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நம்ம வந்து இந்த சேனலில் வந்து கொண்டு போகும்போது முதல்ல என்ன சொன்னோம் அப்படின்னா, ஒரு ஒரு 5,000 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போது அப்படி இப்படி கொண்டு போவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். பட் அது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிறத தாண்டி நம்ம வீடியோஸ் வந்து ரெகுலராக சுத்தமாக போடவே முடியல நம்மளால். நம்மளுடைய ஷெடியூலுக்கும் வீடியோஸ்க்கும் செட்டே ஆகாமல் வந்து இருந்துச்சு. பட் எனிவே இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் குயிக்காக ப்ராசஸ் வந்து ஆரம்பிப்போம். ஏன்னா சீக்கிரமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டீச்சிங் கிளாஸஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஆரம்பிக்கணுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணணும் போல் இருக்குது. ஸோ அதனால் நான் சொல்கிறேன், இன்கேஸ் வந்து இந்த வருஷம் நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா, அண்ட் யாருக்காவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி குவான்ஸ் பேஸ் பண்ண கிளாஸஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ரீசனிங் பேஸ் பண்ண கிளாஸஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இங்கிலீஷ் பேஸ் பண்ண கிளாஸஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கீழே வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் போடுங்க. இது பேங்க் எக்ஸாமுக்கு மட்டும் நான் சொல்ல கிடையாது. பிகாஸ் எல்லா எக்ஸாமுக்குமே உங்களுக்கு வந்து குவான்ஸ் பேஸ் பண்ணுது, ரீசனிங், இங்கிலீஷ்லாம் எல்லா எக்ஸாம்ஸுக்குமே ஏறத்தாழ காமன் தான். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸுக்கு நம்ம எஸ்பெஷலாக வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து போடலாம். ஓகேவா? பிகாஸ் நம்மளால் வந்து எக்ஸ்க்ளூசிவாக நம்மளால் வந்து தர முடியும். ஸோ இப்போதைக்கு யூடியூப்ல வந்து நம்ம வந்து சும்மா வந்து டைம் இருக்குது, நம்ம வந்து சும்மா வந்து கொஞ்சம் டைம் இருக்குது, இருக்கிற கொஞ்சம் டைமில் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம், அவ்வளோதான். அப்பப்போ தான் வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம். பட் ப்ராப்பராக உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு குவான்ஸுக்கு வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க. குவான்ஸுக்கு எனக்கு வந்து சூப்பராக ட்ரெயின் பண்ண நல்லாயிருக்கும், ரீசனிங்க்கு எனக்கு ட்ரெயின் பண்ண நல்லாயிருக்கும், ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டே சேர்த்தே நான் சொல்கிறேன், இங்கிலீஷ் லாங்குவேஜும் ட்ரெயின் பண்ண நல்லாயிருக்கும், கரண்ட் அஃபேர்ஸுக்கு எனக்கு வந்து வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸு ஒட்டுமொத்தமாக எனக்கு வந்து நல்லா இருந்தால், சேர்ந்தாப்பில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கீழே வந்து நான் வந்து டெலகிராம் குரூப்போட லிங்க் கீழே கொடுக்குறேன். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு அங்கே நீங்கள் சொன்னாலும் சரி, இல்லை கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொன்னாலும் சரி. ஓகேவா? நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இமெயில் ஐடி கொடுக்குறேன், அதை வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக பெய்டா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து ஸோ நீங்கள் அனுப்புகிறத பொறுத்து தான் இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம் என்ன அப்படிங்கிறத. ஸோ இப்போதைக்கு எந்த ஒரு மணி பேசிஸும் இல்லை இப்போதைக்கு. ஸோ பட் எனக்கு காம்ப்ரஹென்சிவாக பேங்க் எக்ஸாம்ஸுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வரீங்க அப்படின்னா கூட ஓகே தான். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பராக கைடன்ஸ் வேணும், டாப் டு பாட்டம் வந்து உங்களுக்கு வந்து வேணும், எல்லாமே வேணும் அப்படின்னா நம்மளால் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக 1-to-1 கைடன்ஸே நம்மளால் வந்து தர கண்டிப்பாக முடியும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க. இப்போதைக்கு நான் எந்த பேமெண்ட் எதுவும் ஐடியா எனக்கு வந்து கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு போடுங்க, நம்ம வந்து இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அப்புறமா வந்து பார்த்துப்போம். சரி, இப்போ நம்மளோடதில் என்ன உங்களுக்கு அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறத நான் வந்து தெளிவாக வந்து நான் வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து சொல்லிடுவோம். ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட் போகிறீங்க அப்படின்னா பெரிய அமௌண்ட் வந்து கொடுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே வந்து இருப்பாங்க. ஸோ குவாலிட்டி கம்மியாக இருக்கும் அதிகமாக இருக்குங்கிறத தாண்டி உங்களுடைய கைடன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் கைடன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் வந்து கிடைக்கலாம். ஓகே. அண்ட் அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்மளாம் வந்து நான் வந்து ஐபிபிஎஸ் பிஐபிஎஸ் கிளியர் பண்ணியிருக்கேன். அதையும் தாண்டி நிறைய எக்ஸாம்ஸோட ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூஸும் ஒரு 3 இன்டர்வியூ கிட்டே நம்ம அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ ஏறத்தாழ எனக்கு வந்து ஓரளவுக்கு வந்து தெரியும், இதுக்கு மேலே வந்து ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு வந்து தெரியும். ஸோ நான் கிளியர் பண்ணது 2019. ஸோ அதுக்கப்புறம் பெருசாக வந்து ஒன்றும் மாறலை, ரொம்ப ஒன்றும் பெருசாக வந்து மாறலை. எக்ஸாம் பேட்டர்ன்ஸாக இருக்கட்டும் ரொம்ப பெருசாக வந்து மாறல. ஸோ அதை நம்மளால் வந்து ஈஸியாக பண்ணிட முடியும் அப்படின்னா கோப்பை பண்ணிட முடியும் எவ்வளோ மாறி இருந்தாலும். ஸோ அது ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நீங்கள் இன்கேஸ் நம்மள்கிட்ட சேர்றீங்க அப்படின்னா நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து நீங்கள் சின்சியர் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை கிளியர் பண்ண வந்து தாராளமாக வந்து வைக்கலாம். பட் என்னன்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த காம்படிஷன் அதிகம் அது இதெல்லாம் சொல்கிறாங்க. பட் உள்ளபடியே ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு ப்ராப்பரான ஒரு ஒர்க்கு, ஒரு ப்ராப்பரான ஒரு இது பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறது கிடச்சிரும். 1 இயர்லேருந்து 2 இயர்ஸ் இதுக்குள்ளே வந்து ஒரு ஆவரேஜாக வந்து எல்லாருக்குமே வந்து கிடச்சிரும். ஸோ நம்மளுடைய இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கைடன்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். டீச்சிங் கண்டிப்பாக தாராளமாக பண்ணலாம். பட் இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் யாருங்கிறத எனக்கு கீழே வந்து சொன்னீங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பண்ணிக்கலாம். பட் ஓவராலாக ஒரு ப்ராக்டிக்கலாக கம்ப்ளீட்டாக நம்மளால் எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணுவோம். இது நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ சின்ன ஒரு ஸ்டார்ட் அப்புங்கிறதையும் தாண்டி ஒரு சின்ன ஒரு விஷயம் இப்போதைக்கு நம்ம எதுவும் பெருசாக பண்ணல, யூடியூப் மூலமாக நம்ம வந்து பண்ணுறோம், அவ்வளோதான். பட் இனிஷியேட்டிவ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக நம்ம நிறைய வீடியோஸ் கூட நம்ம வந்து முயற்சி பண்ணிட்டு இருப்போம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் நமக்கு டெலிகிராம் குரூப் இருக்குது, அது லிங்க் இருக்குது, அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். பை.